ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே அளவுகளில் அப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்டியான ஒரு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் செய்யலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி நீங்களே செய்வீங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு அரைத்த பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். மட்டனில் போன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மட்டனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளைன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்க தேவையில்லை, நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனை இதில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனை குக் பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. அந்த மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் கூட வராத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸில் சேர்க்குறதுக்கு தேவையான மட்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை கட் பண்ண பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே பொடியாக கட் பண்ணால் ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, முக்கால்வாசி வதங்கினா போதும்.
வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை தனியாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் தனியாக முட்டை தனியாக தெரியும். முட்டை இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸை கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 3/4 பங்கு வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸை நம்ம கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் உடையணும், மசியக்கூடாது. அந்த பதம் வரைக்கும் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி உட்டன் கரண்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரைஸ் உடையாமல் வரும். தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய மட்டன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.